வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இவ்வளோ நாள் நான் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து வரும் வீடியோக்களுக்கு உங்களோட ஆதரவை தாங்க. இவ்வளோ நாள் என்னுடைய சத்தம் இல்லாமல் நிறையா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி ஒரு புது விதமான ஒரு வீடியோவை பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போது நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வீடியோ நான் சம்மர் ட்ரிப் போன வீடியோ தான். நானும் என் சிஸ்டரும் பிள்ளைங்களோட போயிருந்தோம். நாங்கள் போன இடம் எதுன்னா கேரளாவில் உள்ள மூணார். 2 டே ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிருந்தோம். ஃபஸ்ட் டே மார்னிங் 3 o'clock போய் சேர்ந்தோம் அங்கே. அப்புறம் கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் அங்கே போகிறதுக்காக மேலே போய் பார்க்குறதுக்காக ட்ரக் புக் பண்ணியிருந்தோம். ட்ரக் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகிட்டு, ஆனாலும் நாங்கள் 10 மணிக்கெல்லாம் புறப்பட்டுட்டோம். ட்ரக்கில் ஏறின உடனே கைடு என்ன சொன்னாங்கன்னா, ஈவினிங்குள்ளே 5 இடம் நாங்கள் காமிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்படி நாங்கள் புறப்பட்டு போனப்போ ஃபஸ்ட்டு பார்த்த இடம் எலிஃபெண்ட் பார்க்கு. எலிஃபெண்ட் பார்க் சொன்ன உடனே நாங்கள் ஏதோ ஸ்டாச்சு மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லை எலிஃபெண்ட் பற்றி ஏதாச்சும் இருக்கும் அந்த மாதிரி நினச்சோம். அவங்க சொன்னாங்க கூட்டமாக யானைகளை பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ நம்ம கோயில்களில் திருவிழாக்களில் எங்கேயாச்சும் நம்ம ஒரு யானை இல்லை 2 யானை பார்த்துருப்போம். ஆனால் இங்கே கூட்டமாக 10-12 சவாரி போகலாம் அப்படின்லாம் சொன்னாங்களா. அப்போ நாங்கள் சந்தோஷமாக எல்லோரும் வேகமாக இறங்கி மேலே ஏறி போனோம். அங்கே போனால் எங்களோட துரதிர்ஷ்டம் அங்கே யானை எல்லாம் கிளம்பி சவாரி போயிடுச்சு. கடைசியாக போன யானையோட பேக் சைடு தான் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஏமாந்துட்டாங்க. அந்த இருக்குது பாருங்கள், யானையோட பேக் சைடு மட்டும்தான் தெரியுது, வேறு எல்லாமே போய் சேர்ந்துருச்சு அங்கே. அப்போ நாங்கள் கேட்டோம், திரும்ப எப்போ யானை வரும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க 3 மணி நேரம் ஆகும் அடுத்தது யானைகளை எல்லாத்தையும் பார்க்கணுன்னா அப்படின்னு. அப்போ எங்ககிட்ட டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அடுத்த இடங்கள் போக வேண்டி இருந்ததுனால ரொம்ப நேரம் நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அடுத்த இடம் போகிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.